இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 4ஆம் திருவசனம். கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஈஸ்டர் ஞாயிறு, ஈஸ்டர் சண்டே. ஹாப்பி ஈஸ்டர். எல்லோருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தார் அனைவருக்கும் விசேஷமாக ஜெபிக்கின்றேன். சந்தோஷமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் திருநாளை கொண்டாடுங்கள் நண்பர்களே. வெற்றி வெற்றி. நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுதல் என்பது வாழ்வின் புதிய தொடக்கத்தை நமக்கு காட்டுகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் பல துக்கத் தருணங்கள் இருக்கும். உறவின் முடிவு, வேலை இழப்பு, உடல் நலத்தில் பிரச்சனை, மன அழுத்தம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இயேசுவின் இன்றைய உயிர்த்தெழுதல் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றது. நிச்சயம் நான் வாழ்வேன் என்ற நம்பிக்கையை கொடுக்கின்றது. இறந்து போய் இருப்பது போல தோன்றும் வாழ்க்கையும் மீண்டும் எழுந்திருக்கும் நண்பர்களே. அதற்கு இந்த உயிர்ப்பு ஞாயிறுதான் சாட்சி. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆவேன் என்று இயேசுவே நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஈஸ்டர் என்பது இருள், அது முடிவு அல்ல என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஒவ்வொரு இருளின் பின்பும் எப்போதும் ஒரு காலை, எப்போதும் ஒரு வெளிச்சம், எப்போதும் ஒரு விடியல் இருக்கும் என்பதை நமக்கு சொல்லுகிறது. ஆகவே தைரியமாயிருங்கள், ஹாப்பியாக ஈஸ்டரை கொண்டாடுங்கள். சகலமும் இனி நன்மைக்கு ஏதுவாய்தான் நமக்கு நடக்கும். இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது பார்க்கலாமா? பேதுரு கொர்நேலியுவிடம் இயேசுவின் வாழ்க்கையையும் சுவிசேஷத்தின் மையத்தையும் தெளிவாக சொல்லுகிறார். இயேசு நன்மை செய்தார், நோயாளிகளை சுகப்படுத்தினார், சாத்தானின் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை விடுவித்தார். சிலுவையிலே கொல்லப்பட்டாலும் தேவன் பிதா கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிர்த்தெழச் செய்தார். இது ஒரு வரலாறு மட்டுமல்ல நண்பர்களே, நம் வாழ்க்கைக்கான மாதிரிதான் இயேசு. நன்மை செய்பவர்களை எதிர்ப்புகள் நிறுத்த முடியாது. மனிதர்கள் உங்களை தடுக்கலாம், குற்றம் சாட்டலாம், உங்களை தாழ்த்தலாம். ஆனால் தேவன் இயேசு உங்களை உயர்த்துவார், உயிர் போட்டுவார், சாட்சியாய் உங்களை நிறுத்தச் செய்வார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே, இயேசுவை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். ஜெபத்திலும் ஜெபமாலையிலும் நிலைத்து நிற்க வேண்டும். பேதுரு சொல்வது என்ன தெரியுமா? நாங்கள் பார்த்தோம், கேட்டோம், அனுபவித்தோம், ஆகவே விசுவசிக்கின்றோம் என்று சொன்னார். நாமும் அதையே தான் சொல்ல வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவன் செய்த சிறிய அதிசயங்கள் கூட சாட்சியாக மாறலாம். broken moments is equal to testimony moments என்பார்கள். மனிதர்கள் உங்களை தாழ்த்தலாம், ஆனால் இயேசு உங்களை உயர்த்துவார். சிலுவை முடிவு அல்ல, உயிர்த்தெழுதல் தேவனின் முத்திரை நண்பர்களே. இன்று உங்கள் தலைமேல் வெற்றியின் முத்திரை, உயிர்த்தெழுதலின் முத்திரையை ஆண்டவர் இயேசு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு உங்கள் தலைமேல் பதிக்கிறார். தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் கை வைத்த இடத்தில் பிசாசு அலகை கைவடிக்க முடியாது. தரித்திரம் இனி நிலைத்து நிற்காது, விலகி ஓடும், சுபிட்சம் பெருகும். உன் வாழ்க்கை சாட்சியாக மாறும், நம்பிக்கை ஒளி எங்கும் பரவும். சரி நண்பர்களே, இன்றைய 2ஆம் வாசகம் என்ன கூறுகிறது? பவுல் நமக்கு ஒரு தெளிவான அழைப்பை தருகிறார். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தவர்கள், எனவே மேலுலகத்தை நாடுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது நம் எண்ணங்கள், நம் முடிவுகள், நம் ஆசைகள், நம் வாழ்க்கை, அவை அனைத்தும் இறைவனின் நோக்கத்துடன் இணைந்திருக்க வேண்டுமா? இவ்வுலக விஷயங்கள், வீடு, காரு, பணம், கல்யாணம், குழந்தை, வாகனம், இப்படி பிசினஸ் சொல்லிக்கொண்டே போகலாம். அவை அனைத்தையும் இயேசு உங்களுக்கு தருவார், இல்லை என்று சொல்லவில்லை.
ஆனால் இவ்வுலக விஷயங்கள் தற்காலிகம் நண்பர்களே. கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கைதான் நித்திய மாட்சி தரும். நம் உண்மையான வாழ்க்கை இந்த உலக ஆசைகளால் மறைந்து உள்ளது. அதன் முழுமை எங்கு தெரியுமா இருக்கின்றது? கிறிஸ்து வெளிப்படும் போதுதான் இருக்கின்றது. அதுவரை நாம் தினமும் நம் மனதை மேல் நோக்கி திருப்ப வேண்டும். அதாவது ஜபத்தில், ஜபமாலையில் நிலைத்து இருக்க வேண்டும். மேலுலகத்தை நாடுவது ஒரு பலூனை மேலே விடுவது போல. கையிலிருந்து நீங்கள் விட்டால் அந்த பலூன் மேலே போகும். பிடித்து வைத்திருந்தால் கீழேதான் இருக்கும். எது அந்த பலூனை பிடிப்பது? நம் மனமும் அதற்குள் இருக்கும் கவலை, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம், கோபம் இவைத்தான் நம் வாழ்க்கை என்னும் பலூனை, நம் முன்னேற்றம் என்னும் பலூனை கீழே இழுக்கின்றது. இனி அப்படி கீழே இழுக்காதீர்கள். ஜெபம் செய்து மேலே பறக்க விட்டுவிடுங்கள். உயிர்த்தெழுந்தவரின் மனம் உங்களை ஆசிர்வதிக்கும். உலகம் உங்களை சுற்றி சத்தம் எழுப்பினாலும் கிறிஸ்து சரியான பாதையை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸின் மத்தியிலும் காட்டுவார். உன் கவலையை விட்டுவிடு. நீ நேர் நோக்கி சென்று கொண்டே இரு. நான் உன்னுடன் உயிர்த்த ஆண்டவராய் வருவேன் என்கிறார். இந்த உலகம் தற்காலிகம் மகனே, மகளே. நீ தேடும் மாட்சி நித்தியமானதாய் இருக்க வேண்டும். அதை நான் தருவேன் என்கிறார். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? வாரத்தின் முதல் நாளில் இருட்டு அகலாத நேரத்தில் மகதலா மரியா இயேசுவின் கல்லறைக்கு சென்று பார்க்கிறாள். கல் அகற்றப்பட்டதை பார்த்தாள். உயிர்த்தெழுதலின் முதல் சாட்சி அது. அவள் பயமும் குழப்பமும் கொண்ட நிலையில் பேதுருவையும் அன்பு சீடர்களையும் அழைத்தாள். இருவரும் ஓடி வந்து காலியான கல்லறையையும் ஒழுங்காக மூலையில் வைக்கப்பட்டிருந்த இயேசுவின் துணிகளையும் கண்டனர். அன்பு சீடர்கள் கண்டார்கள், விசுவசித்தார்கள். நாம் என்று காணாமலே விசுவசிக்கின்றோம். அப்போது நாம் அவர்களை விட பேறு பெற்றவர்கள்தானே நண்பர்களே? என்ன சொல்லுகிறீர்கள்? அவர்களை விட இன்னும் அதிகமாக நம்மை ஆசிர்வதிப்பார் உயிர்த்தெழுந்த இயேசு. இயேசு உயிர்த்தெழும் என்று மறைநூலில் எழுதப்பட்டிருக்கின்றது. இயேசு உயிர்த்தெழுவார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்று எழுதப்பட்டிருந்த அந்த உண்மை அவர்கள் உயிர்த்தெழுந்ததை கண்ட பிறகுதான் அவர்கள் நம்பச் செய்தது. ஆனால் இன்று நாம் காணாமலேயே நம்புகிறோம். மரணம் முடிவு அல்ல, அது ஆரம்பம் என்பதை காட்டும் காட்சிதான் இது. மகதலா மரியாவுக்கு அன்று மனதில் இருள், சந்தேகம் இருந்தது. கல்லறையின் இருள், மனதின் இருள் இருந்தது அவளுக்கு. ஆனால் அந்த இருள் உயிர்த்தெழுதலின் ஒளியை கண்டதும் விலகிச் சென்று விட்டது. நம் வாழ்க்கையிலும் சில தருணங்கள் இப்படி இருட்டு, குழப்பம், தெரியாத நிலை இருக்கலாம். என்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவை அனைத்தையும் விலக்கி போட்டு நமக்கு வாழ்வை தருவார். அதே நேரத்தில் உயிர்த்தெழுதலின் அற்புதம் நமக்கு முழுமையாய் கிடைக்க வேண்டுமென்றால் ஜெபிக்க வேண்டும். அதை மட்டும் நாம் கைவிட்டு விடவே கூடாது. காணாத நேரத்திலும், எதையுமே காணாத நேரத்திலும், என் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏசப்பா, எனக்கு புரியவில்லையே என்ற நேரத்திலும் நாம் நம்பிக்கையை கைவிடாதவர்களாய் ஜெபத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போது உங்களுக்காக கல்லறையின் கல்கள் விளக்கப்பட்டு உயிர்ப்பு உங்கள் வாழ்க்கையில் வரும். இருள் அதிகமானால் பயப்பட வேண்டாம் நண்பர்களே. அடுத்த நொடி வெளிச்சம்தான். அவர் வாழ்கிறார் என்ற உண்மை உங்கள் மனதில் இருந்தால், இயேசு வாழ்கிறார் என்ற உண்மை உங்கள் மனதில் இருந்தால், பயத்தை அது நம்பிக்கையாக மாற்றும். மரணம் என்பது மூடிய கதவு அல்ல. இயேசுவின் மரணம் என்பது மூடிய கதவு அல்ல. உயிர்த்தெழுதலுக்கு, நம் வாழ்வுக்கு, நம் வெற்றி பயணத்திற்கு செல்லும் வழிதான் அது. இயேசு இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் மாட்சியுடன் உயிர்த்தெழுந்தார். நம் வெற்றியின் கதவுகளை நமக்காக திறந்து தந்தார். இன்று அந்த கதவின் வழியே நாம் நுழைவோம். வெற்றிகளையும் வாகைகளையும் பலவற்றை நம் வாழ்க்கையில் காண்போம். வரிசையாய் காண்போம். நம்பிக்கையுடன் இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா நண்பர்களே? ஆண்டவர் தோற்றுவிட்ட வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். நம் இயேசு ராஜா, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்து விட்டார். அல்லேலூயா. மாட்சியுடன் வரவிருக்கிறார். என் வாழ்க்கைக்குள் இயேசு வரவிருக்கிறார்.
என் பயம், இருள் அனைத்தும் விலகி ஓடிவிடும். என் இயேசு ராஜா உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்த முத்திரை என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் இனி உள்ளது. எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என் மீதும் என் சந்ததியின் மேலும் என்றென்றும் உள்ளது உயிர்த்த ஆண்டவரின் பேரன்பு. ஆண்டவரின் வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரின் வலக்கை வலிமையாய் உள்ளது. செயலாற்றும். என் வாழ்க்கையில் ஆண்டவரின் வலக்கை இனி செயலாற்றும். நான் இழந்தது அனைத்தையும் இருமடங்காக பெற்றுக்கொள்வேன். நான் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் செயல்களை இனி ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் காண்பேன் என்ற நம்பிக்கையுடன் ஜெபிக்கிறேன். இயேசுவே, எனக்காக பாடுகள் பட்டு உயிர்த்தெழுந்த இயேசுவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.